பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்போ வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்து நாம் காண இருப்பது மகரம், பொறுமையின் இருப்பிடம். தன்னிடம் இருப்பதை உணராமல் அடுத்தவரை ஆராய முயற்சிக்கும் போதுதான் சிக்கல் தொடங்குகிறது. செல்ஃபிஷ். நீங்கள் மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருந்தது, உங்கள் தவறு வளர்ந்து கொண்டே வருகிறது. உங்கள் தவறு நீங்கள் தெரியாமல் மற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தவறு அங்கே வளர்ந்துக்கிட்டு வரும். அது உங்களுக்கு தெரியாது. நம்மை நாமே கேள்வி கேட்காதவரை நாம் தவறுகளை நாம் உணரப் போவதில்லை. நடக்கட்டும். இந்த மகரம் எப்போதுமே அப்படியே கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் தூண்டு கொடுத்தா அது பாட்டு செய்யும். இல்லைன்னா அப்படியே போட்ட இடத்துல போட்ட இடமா கிடக்கும். அதில் ரிஷப லக்கணம் மகர ராசி, ரிஷப லக்கணம் கும்பராசி, ரிஷப லக்கணம் ரிஷபராசி. இது விட மோசம் எது? தம்பி எந்திரி, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வயிறு வலிக்குது பாத்ரூம் போகணும்னு சொல்லுவோம். இந்த ரிஷப ராசிக்காரவங்க, மகர ராசிக்காரவங்க ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். ஆனால் கீ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், மிக சிறப்பான ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெற்றியோடு திரும்பக்கூடியவங்க நீங்கள் தான். எந்த இடத்துல எதை சாதிக்கணும், எந்த இடத்துல இந்த தீயதை நீக்கணும், நல்லதை வளர்க்கணும் என்பதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு குணமும் மகர ராசிக்கு உண்டு. அதுதான் மகராநாசம். மகர ராசி மகராசனாக இருப்பாங்க சொல்லுவாங்க மகரம். இந்த குரு வக்கரம். அடுத்தது குரு வக்கரம் என்ன செய்யும்? குரு வக்கரம் ஏற்கனவே சனி வக்கரம் மத்தியம பலம் மகர ராசிக்கு. அப்போ குரு வக்கரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். குரு வக்கரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அப்போ எந்தெந்த வகையில நன்மையை கொடுக்கும்? அதுலேயும் பாருங்க, வில்லங்கமான ஆள் திருவோணம், உத்திராடம், அவிட்டம்,
அப்பா, இந்த நட்சத்திர அதிபதிகள் பார்த்தாதே நமக்கு ஜில்லுன்னு. அதுல இந்த மகர ராசியில திருவோணத்துக்காரவங்க இருக்காங்க. காலையில 7 போன் எனக்கு, இன்னைக்கு காலையில 7 போன்ல 2 பேரும் தான் பேசினாங்க. அதுக்கெல்லாம் அப்படியே மாறிட்டாங்க. ஏன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த ரோகிணியா இருந்தாலும் சரி, ஹஸ்தமா இருந்தாலும் சரி, திருவோணமா இருந்தாலும் சரி, அதுக்கு உட்பட்டவர்கள் கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆசிலேஷன் பீரியட். ஏன்? மனசுக்கு உரியவன், மனோகாரகன். அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. அதனால தயவு செய்து மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு வக்ரம் ஒரு அளப்பரிய நன்மையை செய்யும். போதுமா? நேயர்கள் எதிர்பார்க்கறது அதுன்னு ஏற்கனவே குரு பார்க்கிறார். உங்க ராசிக்கு 5ல் இருக்காரு. குரு 9ஆம் பார்வை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 5ல் இருக்காரு, 9ஆம் பார்வை பார்க்கிறார். பாக்கியாதிபதியில இருக்கிறீங்க. விட்டு போனது, கெட்டு போனது, தகப்பனார் சொத்து, தாத்தன் பாட்டி சொத்து, உடல் ரீதியான பிணிகள் அகலம், எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். பணப்பிரச்சனை தீரும். கம்ப்ளீட்டா தீராது. கம்ப்ளீட்டா எங்களை மறந்துடுவீங்களே, கொஞ்சம் கொஞ்சமா தீரும். அடுத்த பாதச்சனி அகலும். பாதச்சனி அகலும். பண்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு மகராசி. பண்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அடிபட்டு, நொந்து, வேதனைப்பட்டு, சிக்கல் பட்டு, சிரமப்பட்டு, சொல்ல முடியாத இடங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய, சொல்ல வைத்து, சொல்ல மனசுக்குள்ளே போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்த காலங்கள் மாறி இப்போது கனிந்த நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது. கடகத்திற்கும் சரி, மகரத்திற்கும் சரி, கண்டிப்பா நல்ல பீரியடு வந்து கொண்டே இருக்கின்றது. போதுமா? ஆக மகர ராசி நேயர்களுக்கு இது மகத்தான ஒரு நன்மையை கொடுக்கும். கீழே, பூமிக்கு கீழே உள்ள பொருள், நிலக்கடலை, கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், மரங்கள், கனிகள், விவசாயம், பெட்ரோல், தார், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், எள்ளு சம்பந்த விவசாயம், இதெல்லாம் நீங்கள் பக்குவப்படுத்தினால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த குரு வக்கரம் உங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும். திருவோணம், கண்டிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்காரவங்க குருவாயூருக்கு கண்டிப்பாக போகணும். சோட்டானிக்கரி பகவதியை வணக்கம். சோட்டானிக்கரி பகவதி ரொம்ப முக்கியம். அந்த அம்பிகையினுடைய மனசை திடப்படுத்தக்கூடியது, உங்கள் மனசு திடப்படுத்தக்கூடியது அவ தான். ஆணி அடிக்கிறது, ரத்தம் பீர்றது, குங்குமம் போடுறது, பேய் பிடிக்கிறது, முடியை கட் பண்ணுறது, என்னென்னமோ நடக்குது. ஆனால் அவகிட்ட போகும்போது எதுவும் செய்ய முடியும். அவ கரெக்டாக இருக்கு. பகவதி, எத்தனையோ பகவதி இருக்குது. தேர் இஸ் கால்ட் HOD. சோட்டானிக்கரி பகவதி. கொடுங்கையும் காளி. கொடுங்கை 9 முறை போயிருக்கிறேன் சாமி கொடுங்கை. அது பக்கத்தில் சுந்தரர் பாடிய ஒரு திருத்தலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடும் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் இருக்கக்கூடிய அன்னை உங்கள் நட்சத்திர அதிபதி, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று செயல்படும். அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல.